இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கிற அந்த பெண் வந்து ஒரு பெண்ணை வீழ்த்துறதுக்காக, ஒரு பெண்ணை வந்து ஜெயிக்கிறதுக்காக கிருஷ்ணா வந்து ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்களா? எத்தனை பேர்த்தோட தப்பு பண்ணாலும் சரி, எவ்வளோ மோசமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து உன்னை கட்டிக்கிறேன், ஆனால் அந்த பெண்கிட்ட இருந்து உன்னை பிரித்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த 3 வருடமாக காதலிக்கப்பட்டிருக்கிற அந்த பெண்ணை ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த போட்டி மனப்பான்மையா? ஒரு பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் நடந்த ஒரு யுத்தமா? இப்போ ஏமாற்றப்பட்ட பெண்கிட்ட பேசுகிறப்ப பார்த்தியா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை, அது நான் ரொம்ப சோகமாக இருந்தேன், அதே சோகத்தையெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் நான் கண்ணாடி போட்டேன்னு சொல்கிறதுக்காக அந்த கண்ணாடி போட்டிருந்தாரா? எஸ்கே கிருஷ்ணா தான் கட்டிக்க போகிற பெண்ணை ரொம்ப கேவலமாக அசிங்கமாக நினைச்சாரா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டே ஏன்டா, இப்போ தான் அவனுக்கு கல்யாணம் நடந்திருக்குது, இப்போ தான் அவன் ஃபஸ்ட் நைட்லாம் கொண்டாடி இருப்பான், ஃபஸ்ட் நைட்டில் அவன் சொர்க்கத்தில் மிதந்துக்கிட்டு இருப்பான்டா, ஏன்டா இவனை இப்படியெல்லாம் பேசி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு எஸ்கே கிருஷ்ணாவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி என்கிட்ட கேள்வி கேட்டு ஒரு கமெண்ட் போடுறீங்க அப்படின்னா, எஸ்கே கிருஷ்ணா பண்ணுற தப்பையெல்லாம் சுட்டி காட்டி எஸ்கே கிருஷ்ணாவுக்கு எதிராக கமெண்ட் பண்ணுறவங்க உங்களுக்கு பதில் எழுதுவாங்க. அதில், டேய் எஸ்கே கிருஷ்ணாவுக்கு இது எத்தனாவது ஃபர்ஸ்ட் நைட் தெரியுமா, எத்தனாவது பெண்ணோட இவனுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா, இது 20வது ஃபர்ஸ்ட் நைட்ரா, இது 20வது பெண்ணுடா அப்படின்னு உங்களுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. இப்படி எஸ்கே கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க ஒரு மாதிரி கமெண்ட் எழுதுவாங்க, எஸ்கே கிருஷ்ணாவை எதிர்த்து அவன் தப்பு அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன தெரியுங்களா? எஸ்கே கிருஷ்ணாவுக்கு ஆரம்பத்தில் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி, அவர் ஒரு கடவுள், வாழும் வள்ளல், அவன் வந்து மக்கள் நாயகன், அவனை மாதிரி ஒரு பிறவியே கிடையாது, ஏன்டா இப்படி எஸ்கே கிருஷ்ணா வந்து இப்படி தப்பு தப்பாக சொல்கிறீங்க, அவன் ஏழைகளுக்கு அத்தனை உதவி பண்ணுறான் அப்படின்னு தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்த ஒரு யூடியூபர் இன்னைக்கு வந்து காவாலி பயலே, அவன்லாம் ஒரு பிறவியா, அவனை மாதிரி ஒரு கேவலம் கெட்டவன் எவனுமே இல்லை, அவன் எத்தனை பெண்களை ஏமாத்திட்டு இருக்கான்னு தெரியுமா, ஏழைகளுடைய கண்ணீரை எல்லாம் வீடியோவை காட்டி அதில் வந்து மாட மாளிகையெல்லாம் கட்டிகிட்டு இருக்கா, அந்த மாட மாளிகை இப்போ அரண்மனை மாதிரி கட்டியிருக்கிற அந்த பங்களாவே இப்போ கல்யாணம் பண்ண பெண்ணுக்கு கட்டலடா, அது வேறொரு பெண்ணுக்காக கட்டினது, இப்போ வேறொரு பெண்ணை கிருஷ்ணா கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி இலங்கையில் இருக்கிற ஒரு யூடியூபர், இப்போ தமிழ்நாட்டில் புலம்பெயர்ந்து இருக்கிறவர் பேசிகிட்டு இருக்கார். அவர் ஆரம்பத்தில் சப்போர்ட் பண்ணியிருந்தார், இப்போ எதிர்த்து வீடியோ போட்டிருக்கார். அவர் சொன்ன ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி போன வீடியோவில், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், எஸ்கே கிருஷ்ணா அவங்களுடைய ஒய்ஃபினுடைய காதில் போய் ஒரு பெண் வந்து ஒரு மர்மமான ஒரு விஷயத்த சொல்லி ஒரு மர்மமான ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போயிருப்பாங்க. அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோனுடைய லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அதுக்கும் இப்போ நம்ம பேச போகிற விஷயத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒற்றுமை இருக்கிற மாதிரி இருந்தாலும், நான் இந்த விஷயத்தை யோசிச்சே பார்க்கலைங்க. எஸ்கே கிருஷ்ணாவையும் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கிற பெண்ணையும் சேர்த்து வச்ச ஒரு குடும்பம் இருக்குது, வெளிநாட்டில் இருக்கிற ஒரு குடும்பம், அவங்களும் ஒரு யூடியூபராக இருக்காங்க. அந்த யூடியூபர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்துருப்பாங்க, அதில் தான் எஸ்கே கிருஷ்ணா வந்து பெண்கள்கிட்ட வந்து ரொம்ப மோசமாக இந்த மாதிரி ஒரு பெண்கிட்ட வந்து இந்த மாதிரி உன்னை நான் பார்க்க வரணும், ஒரு ஹோட்டலில் ரூம் போடு அப்படின்னு எஸ்கே கிருஷ்ணா வாய்ஸில் பேசுகிற மாதிரியும், அந்த சாட்டில் ஸ்க்ரீன்ஷாட்டில் பேசுகிற மாதிரியும், அதுக்கு வந்து அந்த பெண் வந்து எதுக்கு அப்படின்னு கேட்குறப்போ உங்களோட படுக்கிறதுக்கு தான் அப்படின்னு எஸ்கே கிருஷ்ணா அந்த டெக்ஸ்ட்டில் பதில் சொன்ன மாதிரியும், இல்லை நான் அந்த மாதிரி ஆளெலாம் கிடையாது அப்படின்னு மறுத்த உடனே, நீ அப்படியெல்லாம் ஒத்துக்கலைன்னா உன்னை நான் ரேப் பண்ணிடுவேன் அப்படின்னு வாய்ஸ் மெசேஜில் கூட அந்த கிருஷ்ணா பேசின அந்த ரெக்கார்டை ஆதாரமாக அவங்க போட்டிருந்துருப்பாங்க. எஸ்கே கிருஷ்ணா வந்து நான் வரேன் உன்னை வந்து நான் ரேப் பண்ணிடுவேன் அப்படின்னுலாம் ஒரு பெண்கிட்ட இந்த அளவுக்கு பேசுகிறவங்க ஒரு கிறிஸ்டினாக இருப்பாங்களா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. கிறிஸ்டினாக இருந்து பைபிளுக்கு கீழ்ப்படுகிறவங்க இப்படி ஒரு வார்த்தை பேசுவாங்களா, அது ஒரு கேள்வி. ரெண்டாவது, பெண்களை மதிக்கிறவங்க, பெண்களை மேலே மதிப்பு மரியாதை வச்சிருக்கிறவங்க ஒரு பெண்ணை இப்படி கேவலமாக உன்னை நான் ரேப் பண்ணிடுவேன் அப்படின்னு பேசுவாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. ஓகே, இப்போ அந்த வெளிநாட்டில் இருக்கிற அந்த பெண் யூடியூபர் கொடுத்த ஆதாரத்தில் அவங்க இந்த ஆடியோவை போட்டிருந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் தான் எஸ்கே கிருஷ்ணாவுக்கும் அந்த இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கிற பெண்ணு, ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க அதை சொல்லலை, ஏன்னா இப்போ அவங்களுக்கு கல்யாணம் நடக்கலை, கல்யாணம் பண்ண போகிற பெண்ணையும் நாங்கள் தான் அறிமுகப்படுத்தினோம், எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு கிருஷ்ணா வந்து ரொம்ப மோசமான ஒரு கேரக்டர் அப்படின்னு, அதனால நாங்கள் வந்து அறிமுகப்படுத்தின அந்த குடும்பத்துக்கிட்டேயே வேண்டாம் கிருஷ்ணாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்காதீங்க அப்படின்னு நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன், உண்மையை சொல்லி பார்த்தேன். ஆனாலும் கூட அதை அவங்க கேட்காம இப்போ கிருஷ்ணாவையே கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வீடியோவில் பேசியிருப்பாங்க, எவிடன்ஸையும் காட்டியிருப்பாங்க. இப்போது அதில் அந்த பெண் யூடியூபர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கிருஷ்ணா வந்து எத்தனை பெண்ணோட தப்பான உறவை வச்சுக்கிட்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நான் கட்டிப்பேன்,
அப்படின்னு கிருஷ்ணா சொன்னதாக அந்த பெண் யூடியூபர் சொன்ன விஷயத்தை கேட்ட உடனே நான் நினச்ச ஒரு விஷயம், பரவாயில்லையே, எந்த அளவுக்கு கிருஷ்ணா மேலே ஒரு லவ் இருந்திருந்தா இந்த பெண் வந்து என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல நான் கட்டிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க நான் யோசிச்சிருந்தேன். எனக்கு அப்படி தான் தோணுச்சு. என் மைண்டுக்கு அவ்வளோதான் தெரிஞ்சுது, என் மனசு அதுதான் சொல்லிச்சு. ஆனால் இந்த யூடியூபர், இலங்கையில் இருக்கிற அந்த யூடியூபர் எஸ்கே கிருஷ்ணாவுக்கு ஆரம்பத்தில் சப்போர்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து காவாலி பையிலே அப்படின்னு பேசுகிற அந்த யூடியூபர் ஒரு விஷயம் சொன்னார். அது நியாயமாகவும் இருந்துச்சு. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுதான் உண்மையா அப்படிங்கிறதையும் அப்படியே அடுத்தடுத்த ஸ்டெப்பில் நம்ம வந்து ஆய்வுகள் பண்ண போகிறோம். நியாயமான கேள்விகள் இருக்குது. அது உங்களுக்கு இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உண்மை புரியும். அப்போது அந்த வீடியோவில் அவர் சொல்கிறாரு, 10 பெண்களோட வந்து நான் எப்படி இருந்தாலும் சரி, எத்தனை பெண்களோட வந்து எந்த மாதிரி இருந்தாலும் சரி, உடலுறவு அந்த மாதிரி வச்சுக்கிட்டாலும் சரி, எத்தனை பெண்ணோட நான் அசிங்கம் பண்ணாலும் என்ன அவ கட்டிப்பா அப்படின்னு சொல்லி கட்டிக்க போகிற பெண்ணை எஸ்கே கிருஷ்ணா எவ்வளோ கேவலம் படுத்துறாப்புல. எஸ்கே கிருஷ்ணான்னு அவர் சொல்ல மாட்டார், காவாலி பையிலன்னு தான் சொல்லுவார். உங்களுக்கு புரியிருக்கா சொல்கிறேன். எத்தனை பெண்ணோட நான் அசிங்கம் பண்ணாலும் என்னை கட்டிக்க போகிறவ கட்டிப்பான்னு சொல்கிறது, கட்டிக்க போகிற பெண்ணை எவ்வளோ இழிவாக கேவலமாக அசிங்கமாக நினச்சிருந்துருக்கா இந்த எஸ்கே கிருஷ்ணா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறப்போ எனக்கும் ஒரு கேள்வி வந்துச்சு. அடடே, நம்ம இப்படி யோசிக்காமல் போயிட்டுமே. ஒரு வகையில் உண்மை தானே. நான் எத்தனை பெண்ணோட போனாலும் சரி அவன் என்னை கட்டிப்பான் அப்படின்னா அது எந்த மாதிரியான ஒரு மனநிலை அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. நான் எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் சரி, எத்தனை பெண்ணோட நான் தப்பான உறவு வச்சுக்கிட்டாலும் சரி, எத்தனை பெண்ணோட நான் வந்து எப்படி பழகினாலும் அவன் என்னை கட்டிப்பான் அப்படின்னா அது வந்து அந்த கட்டிக்கு போகிற பெண்ணை ரொம்ப இழிவாக அசிங்கமாக கேவலமாக நினைக்கிற ஒரு மனநிலை தானே. அப்படின்னா அவன் என்ன அர்த்தம், அவன் எனக்கு எப்படி பார்த்தாலும் அவன் எனக்கு அடிமையாக இருப்பான், நான் என்ன சொன்னாலும் கேட்பான், நான் என்ன தப்பு பண்ணாலும் அதை வந்து அவன் கேள்வி கேட்க மாட்டான் அப்படின்னா அது அந்த பெண்ணை ஒரு இழிவாக அசிங்கமாக கேவலமாக மட்டமாக ஒரு அடிமைத்தனமாக நினைக்கிற ஒரு விஷயம் தானே. இந்த விஷயம் எனக்கு ஏன்டா தோணாமல் போச்சு அப்படின்னு தோணுச்சு. அதைத்தான் இப்போ உங்கள் முன்னாடி நான் கேள்வியாகவும் வச்சு கேட்டுட்ருக்கேன். கரெக்டு தானே மக்களே? இப்போ நான் எத்தனை பேர்த்தோட போனாலும் அவன் என்ன ஏற்றுப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு புரியிருக்கா நான் சொல்கிறேன். எனக்கு சின்ன வயசில் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஒரு 16-17 வயசு இருக்கும். அந்த டைமில் ரொம்ப சின்ன வயசு, பெருசாக எனக்கு உலகம் தெரியாது. நான் எல்லோரும் மாதிரியும் ஊர் சுற்றின பையன்லாம் கிடையாது. எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் எட்டி பார்த்தா கூட ரோடு தெரியும். அந்த மாதிரி ரோட்டுக்கு கூட போக மாட்டேன் நான். எல்லோரும் ஊர் சுற்றுவாங்க, நான் அப்படி பையன் கிடையாது. ஏன்னா ரொம்ப நல்ல பையனா, ஊர்லேயும் சரி ஸ்கூல்லேயும் சரி நல்ல பையன்னு பேர் எடுத்த ஒரு நல்ல பையன் தான் நான். அந்த வயசில் ஒருத்தர் ஒரு ஃபோனில் பேசிகிட்டு இருக்கார் ரொம்ப கோவமாக. நான் வந்து ஒரு அண்ணாவுடைய கடையில் இருக்கேன். அவங்க என்னோட வயசில் பெரியவங்க, மூத்தவங்க. என்னுடைய கேரக்டரும் என்னுடைய குணங்களும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும், நிறைய பேர்த்துக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அது உண்மைதான். அந்த மாதிரி இருக்கப்போ அவர் என்னுடைய சின்ன வயசுல இவ்வளோ ஞானம், இவ்வளோ அறிவு உனக்கு எப்படிடா இருக்குது அப்படின்னு வியந்து வியந்து பார்ப்பாங்க. நான் அப்படி பேசுவேன், என்னுடைய தாட்டே வேறு மாதிரி இருக்கும், மற்றவங்கள மாதிரி யோசிக்க மாட்டேன். அப்படி இருக்கப்போ அவர் அதனாலேயே எங்கூட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தார். நானும் அவர் அடிக்கடி அவருடைய கடைக்கு போவேன். அப்போ அந்த கடையில் உட்காந்து அவரோட பேசிகிட்டு இருக்கப்போ அந்த கடைக்கு அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து தான் ஒரு விஷயம் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, நான் வந்து இந்த வார்த்தையை நான் சொல்ல முடியாது, அதனால் உங்களுக்கு புரியிருக்கா சொல்கிறேன். ஆனால் அவர் பயன்படுத்தின வார்த்தை இது இல்லை, விபச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விபச்சாரங்கிற வார்த்தையை ஒரு பெண்ணுக்கு சூட்டினா உரிமையில, இப்போ கீரை வைக்கிறவங்கள கீரைக்காரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில வார்த்தைகளெல்லாம் அந்த வார்த்தைக்கும் அந்த விற்பனை பண்ணுறவங்களுக்கும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த விபச்சாரம் பண்ணுற பெண்ணை உரிமையில் சொன்னால் என்ன சொல்லுவாங்களோ அந்த மாதிரி சொன்னாங்க. அதாவது தேவர் அடி ஆள் அப்படிங்கிற அந்த வார்த்தை மாதிரி 2 வார்த்தையும் யூஸ் பண்ணுறாரு. அப்போ நான் வந்து அந்த மாதிரியான இருக்கிற பெண்கள்கிட்ட கூட அவர் சொல்கிற அந்த வார்த்தையினோட அழுத்தம் என்னென்னா, அவ்வளோ கேவலமாக அவ்வளோ அசிங்கம் பண்ணிகிட்டு இருக்கிற பெண்கள் கூட நான் போய்க்குவேன் அப்படின்னு அவர் அந்த ஃபோனில் பேசிகிட்டு இருக்கப்போ என் மைண்டில் தோணுன ஒரு விஷயம், ஒரு பெண்ணை விபச்சாரம் பண்ணுற அந்த பெண்ணுக்கிட்ட கூட தேவர் அடியாள் அப்படிங்கிற அந்த பெண் கூட நான் போய்க்குவேன் அப்படின்னு அந்த பெண்ணை ரொம்ப மட்டமாக கேவலமாக அசிங்கமாக பேசி அந்த பெண்கள் கூட நான் உறவு வச்சுக்குவேன்னு பேசுகிறாரு. எப்போ இவர் எவ்வளோ கேவலமானவர் அப்படின்னு எனக்கு அந்த வயசுலேயே தோணுச்சு. 16 வயசு தான் இருக்கும். உண்மையாகவே 16 வயசு தாங்க இருக்கும், 17 கூட இருக்கிற வாய்ப்பு இல்லை. ஸ்கூல் முடித்த டைம்,
10th தான் நான் படித்தேன், அவ்வளோதான். அந்த டைமில் அவர் பேசுகிறாரு, நான் இந்த மாதிரி விபச்சாரம் அப்படின்னு அந்த வார்த்தையை ஒருமையில் சொல்கிறாரு. அப்படிப்பட்ட பெண்கள் கிட்ட கூட நான் போய்க்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அது கேவலமாக சொல்கிறாரு. நான் உங்ககிட்ட அவ்வளோ கேவலமாக சொல்லலை. அப்படி ரொம்ப கேவலமாக இருக்கிற ஒரு பெண்கிட்ட கூட நான் உடலுறவு வச்சுக்குவேன்னு பேசுகிற இவர் அப்போ கேவலமானவர் தானே. ஒரு கேவலமான ஒருத்தரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ அல்லது உடல் உறவோ வச்சுக்கிறவங்க கேவலமானவங்க தானே அப்படிங்கிற தாட் எனக்கு அப்பயே தோணுச்சு. அந்த மாதிரி இந்த இலங்கையில் இருக்கிற யூடியூபர் வந்து எஸ்கே கிருஷ்ணாவை பார்த்து சொல்கிறாரு, 10 பெண்கள் கூட 10 பெண்கிட்ட வந்து நான் அசிங்கம் பண்ணால் கூட என்னை கட்டிக்கிறவ கட்டிப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம், அந்த பெண்ணை கட்டிக்க போகிற பெண்ணை நீ இழிவாக கேவலமாக அசிங்கமாக நினச்சிருக்க தானே அப்படின்னு அவர் பேசுகிறப்போ அது நியாயமாக தான் எனக்கும் தோணுச்சு. மக்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது எப்படி பார்க்குறீங்க? எனக்கு இன்னொரு கேள்வி வருது. இப்போ எங்கள் யூடியூபரும் சரி, எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற யூடியூபரும் சரி, இப்போ இந்த இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டில் பேசிகிட்டு இருக்கிற இந்த யூடியூபரும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், 3 மாதத்திற்கு முன்பு வரை 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பில்டிங்கு மாளிகை கட்டிகிட்டு இருந்த அந்த பில்டிங்கே வந்து வேறொரு பெண்ணுக்கு தான்ப்பா கட்டினாரு. அந்த பெண்ணுக்கு பிடிச்ச மாதிரி தான் அந்த வீட்டில் இருக்கிற ஜன்னல், கதவு, டைல்ஸ், பெயிண்ட் எல்லாமே அந்த பெண்ணுக்கு பிடிச்ச மாதிரி தான் கட்டிகிட்டு இருந்தார். இந்த பெண்ணில் இந்த மாளிகையில் நீ வாழப்போகிற ராணி அப்படின்னு தான் அந்த எஸ்கே கிருஷ்ணாவுடைய குடும்பமும் எஸ்கே கிருஷ்ணாவும் பேசிக்கிட்டு இருந்ததான் இந்த யூடியூபரும் சொல்கிறாரு. எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற யூடியூபரும் அதுக்கான எவிடன்ஸை வந்து ஒன்று காட்டுறாரு. நான் கூட அதை நம்பலை, நானும் அது வீடியோவில் போட்டிருப்பேன். நம்பலை அப்படின்னா ஒரு ஆதாரம், இந்த மாதிரி அந்த வீடியோவில் ஆதாரமாக காட்டுற ஒரு வீடியோ என்ன இருக்குன்னா, எஸ்கே கிருஷ்ணா வந்து ஒரு படியில் நடந்து போகிறாரு, தங்கமே அப்படிங்கிற வார்த்தை, அப்படின்னு இன்னும் வேலை முடியல அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாரு. அது வந்து தங்கமே அப்படின்னு சொல்கிற விஷயத்தையெல்லாம் வச்சுட்டு ஒரு குற்றச்சாட்டாக எடுத்துக்க முடியுமா அப்படின்னு நான் வீடியோவில் பேசியிருக்கேன். ஆனால் இங்கே இப்போ ஒரு விஷயம் கனெக்ட் ஆகுது. நான் நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பேன். அந்த வீடியோனுடைய வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வீடியோவில் தான் அந்த எஸ்கே கிருஷ்ணா கல்யாணம் பண்ணுன்னா அந்த மனைவினுடைய காதில் ஒரு சீக்கிரட்டான ஒரு விஷயத்த சொல்லி சீக்கிரட்டாக சிரிச்சுட்டு போயிருந்திருப்பாங்க. அந்த வீடியோவில் வந்து நான் பேசியிருந்திருப்பேன், கல்யாணத்துக்கு பிறகு எஸ்கே கிருஷ்ணாவும் அவர் கட்டியிருக்கிற இப்போ இருக்கிற மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்ன பின்ன அறிமுகமே இல்லாதவங்க மாதிரியும் முன்ன பின்ன லவ் பண்ணாதவங்க மாதிரியும் வாங்க போங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. கிருஷ்ணா வந்து கேட்குறப்பல, இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த மனைவி கிட்ட மைக் இல்லை, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பதில் தெரியல. அதுக்கு அவங்க திருப்பியும் பதில் சொல்லிட்டு அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, உங்களுக்கு இந்த வெட்டிங் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு கிருஷ்ணா வந்து பதில் சொல்கிறாரு, இப்போது இந்த மாதிரி இந்த வெட்டிங் உங்களுக்கு ஓகேவா, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு ஒரு கணவன் மனைவி பேசிக்கிறாங்க. அப்படின்னா அது லவ்வா? உண்மையாகவே லவ் பண்ணியிருக்கிறவங்க அப்படி தான் இருப்பாங்களா? புதுசாக கல்யாணமான ரொம்ப டீப்பாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கிறவங்க வாடி பொடின்னு பேசுவாங்க. அப்படி வாடி பொடின்னு பேசலை அப்படின்னா பேரை சொல்லி பேசுவாங்க. அதுக்கு கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ஜாலராக தட்டுறவங்க, இப்போது கல்யாணமெல்லாம் பண்ணுறவங்க வந்து அந்த ஊரில் இருக்கிறவங்கள வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு. ஹேய், இந்த நக்கல் தான் நம்மக்கிட்ட வேண்டாங்கிறது. எஸ்கே கிருஷ்ணா வந்து பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறாளா? ஒரு குழந்தை பிள்ளைய வாடி பொடின்னு பேசி முடி பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கிறவன், வாடி பொடின்னு பேசுறது இயல்பாக பேசக்கூடியவன், பெண்களுக்கு மதிப்பு கொடுக்குறவன் அவன். பெண்களுக்கு மதிப்பு கொடுக்குற மாதிரி இருந்தால் நான் எத்தனை பேர்த்தோட போனாலும் அவன் என்னை கட்டிப்பான்னு ஒரு பெண்ணை பார்த்து நினைக்கிறான் அப்படின்னா அந்த பெண்ணை எவ்வளோ இழிவான்னு நினச்சிருப்பான். அதே மாதிரி எத்தனை பேர்த்தோட வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் அங்கே பெண்கள் வந்து ஒரு பெண்களாகவே மதிக்காத ஒரு விஷயம் தானே. பெண்களுக்கு மரியாதையே கொடுக்காத ஒரு நினப்பு தானே. பெண்களை வந்து வெறும் ஒரு பொருளாக, ஒரு போதை பொருளாக நினைக்கிற ஒரு விஷயம் தானே. எத்தனை பெண்களோட வேணாலும் நான் போய்க்குவேன் அப்படின்னு பேசுகிற ஒரு மனநிலை பெண்களை மதிக்கிற விஷயமா? இப்போது அந்த வீடியோவில் அவங்க 2 பேரும் முன்ன பின்ன அறிமுகமே இல்லாமல் புதுசாக அரேஞ்ச் மேரேஜ் பண்ண மாதிரி வாங்க போங்கன்னு பேசிக்கிறாங்க. இப்போ என்னுடைய கேள்வி, இப்போ எஸ்கே கிருஷ்ணாவை பற்றி ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிற எங்கள் தமிழ்நாட்டு யூடியூபர் அந்த வீடியோவில் போட்டிருப்பாரு. அவர் பேசின அந்த வீடியோவில் தங்கமே இன்னும் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு வீடியோவை படியில் நடந்துக்கிட்டே எஸ்கே கிருஷ்ணா பேசின அந்த வார்த்தையை இருக்கும். தங்கமேன்னு யாரை சொல்லியிருப்பாரு அப்படின்னு கூட நான் பேசியிருப்பேன். இப்போ நான் அந்த விஷயத்தை கனெக்ட் பண்ணி உங்ககிட்ட சொல்கிறேன். எஸ்கே கிருஷ்ணா இப்போ வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கிற அந்த பெண்ணை தங்கம் அப்படின்னு பேசுன மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் சொல்லுங்கள். அது எந்த வீடியோவில், எந்த நேரத்தில், எந்த செகண்டுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் பார்த்த வரைக்கும் அந்த பெண்ணை தங்கன்னு கூப்பிடவே இல்லை.
வாங்க போங்கன்னு கூப்பிடுறாரு, விதுன்னு கூப்பிடுறாரு. அப்போ தங்கமேன்னு கூப்பிடாம இருக்கிறப்போ அப்போ இப்போ எனக்கு கேள்வி வருது, அப்போ தங்கமே அப்படின்னு சொன்ன அந்த நபர் இந்த எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற யூடியூபர் சொல்கிற அந்த மாதிரி அந்த ஆதாரத்தை காட்டி அவர் பேசுகிற மாதிரியும், இலங்கையில் இருந்து பேசுகிற அந்த எங்கள் தமிழ்நாட்டு இருக்கிற யூடியூபரும் சொல்கிற மாதிரி ஏமாற்றப்பட்ட அந்த பெண்ணுக்கு தான் தங்கமே அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரா, அந்த பெண்ணுக்கு தான் அந்த ஜன்னல் கதவு எது வைக்கலாம் அப்படின்னு கேட்ட விஷயங்கள் உண்மையாக இருக்குமா அப்படின்னு தோணுது. அப்போ இன்னொரு கேள்வி எனக்கு என்ன வருது அப்படின்னா, இப்போ எஸ்கே கிருஷ்ணாவும் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கிற பெண்ணும் உண்மையாகவே காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்களா? எஸ்கே கிருஷ்ணா உண்மையாகவே காதலிக்கல அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது. ஏன்னா காதலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே சுயமரியாதை. ஒரு பெண்ணுக்கு சுயமரியாதை கொடுக்கணும், நம்பிக்கை கொடுக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும். அந்த பெண்ணை தவிர இன்னொரு பெண்ணை மனசால கூட நினைக்கக்கூடாது. அதுதான் லவ். அப்போ 10 பேர்த்து கூட நான் போனாலும் அவன் என்னை கட்டிப்பா அப்படின்னா 10 பேர்த்தோட போகக்கூடிய மனநிலை இருக்கிறவங்க எப்படி அந்த பெண்ணை சின்சியராக உயிருக்கு உயிராக லவ் பண்ண முடியும்? அப்போ அது லவ்வே கிடையாது. கிருஷ்ணா வந்து இப்போ கட்டியிருக்கிற பெண்ணை உறுதியாக லவ் பண்ணல அப்படிங்கிறது இது மூலியமாகவே தெளிவாகவே நமக்கு தெரியுது. ஏன்னா எந்த பெண்ணையுமே மதிக்கலை, கட்டிக்க போகிற பெண்ணையும் மதிக்கலை. ஏன்னா 10 பேர்த்தோட நான் அசிங்கம் பண்ணால் கூட என்னை கட்டிக்கிறவ கட்டிப்பா அப்படின்னு நினைக்கிறப்போ கட்டிக்க போகிற பெண்ணை கூட இழிவாக கேவலமாக அசிங்கமாக நினைச்சார் அப்படிங்கிறது தான் ஒரு அடிமையாக நினைக்கிற ஒரு மனப்பான்மை தான் அப்படிங்கிறது இதன் மூலிமா தெரியுது. ஏன்னா அப்படியான ஆதாரங்கள் நம்மலாம் பார்த்துட்டு இருக்கோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் மக்களே. இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த இந்த பங்களா இப்போ கட்டியிருக்கிற வீடு தங்கம் அப்படின்னு கிருஷ்ணா சொன்ன அந்த நபர் யார் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சு பார்த்தா, இப்போ எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த 2 யூடியூபரும் சொல்கிற ஒரு விஷயம், இந்த மாட மாளிகை இந்த பங்களாவே ஏமாற்றப்பட்ட பெண்ணுக்காக கட்டப்பட்டது, நீ தான் அந்த வீட்டினுடைய ராணி அப்படின்னு எஸ்கே கிருஷ்ணாவும் சரி, எஸ்கே கிருஷ்ணாவுடைய குடும்பத்தில் இருக்கிற அம்மா அப்பாவும் சரி, நீ தான் அந்த வீட்டில் வாழ போகிற ராணின்னு சொல்லியே அந்த பங்களாவை கட்டினாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்குறப்போ அந்த பெண் இன்னைக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கல, ஏமாற்றப்பட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவங்க வந்து சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் 3 வருடமாக காதலிச்சிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி வருது மக்களே, இதுக்கு நீங்கள் தான் விட சொல்லணும். அப்போது ஏமாற்றப்பட்டிருக்கிற, இன்றைக்கி கல்யாணம் பண்ணாமல் ஏமாற்றப்பட்டிருக்கிற அந்த பெண் 3 வருடமாக காதலிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா, அப்போ தங்கமே அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை அவ்வளோ நெருக்கமாக இருக்குது. வாங்க போங்கன்னு பேசல அந்த ஆடியோவில், தங்கம் எடுத்தோடனே தங்கன்னு தான் வருது, கிருஷ்ணா பேசுகிறாரு, அவ்வளோ நெருக்கம். அப்படிங்கிறப்போ அந்த பெண்ணை அவர் லவ் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிறது இவங்க சொல்கிற எங்கள் யூடியூபர் தமிழ்நாட்டு யூடியூபர் சொல்கிறது பிரகாரம் யோசித்து பார்த்தா, ஆமாம், ஒரு லவ் பண்ணுறவங்கள தங்கன்னு சொல்லுவாங்க, நெருக்கம் இருக்கும். அப்படி பார்க்குறப்ப அந்த பெண்ணை தான் அவர் தங்கன்னு சொல்லியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு நமக்கு வந்து இதுதான் உறுதிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஐடியா வருது. 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பெண்ணை தான் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திடுகுப்புன்னு வந்து வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னு இந்த இலங்கையில் இருக்கிற யூடியூபர் சொல்கிறாரு. எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற யூடியூபர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆசையாக உனக்கு தான் கட்டுறேன், உனக்கு தான் அந்த பங்களாவே கட்டுறேன், உனக்காக தான் பார்த்து கட்டுறேன்னு அந்த பெண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு ஜன்னலும் கதவும் கட்டிட்டு திடீர்னு வேறொருத்தர் அந்த வீட்டில் குடி வைக்கிறதுக்கும் வேறொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதும் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க அப்படின்னு எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற யூடியூபரும் சொல்கிறாரு. அப்போ இதிலிருந்து யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், 3 வருடமாக காதலிச்சு அந்த பெண்ணுக்காக தான் இந்த மாளிகையே கட்டியிருக்கார் கிருஷ்ணா அப்படிங்கிறது ஓரளவுக்கு நமக்கு வந்து உறுதியான தகவலாக நம்ம நம்புற மாதிரியும் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ திடீர்னு வேறொரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டார். ஏன்னா திடீர்னு பால் காய்ச்சுறாங்க, திடீர்னு கல்யாணம் நடக்குது, இது திடீர் கல்யாணமாக தான் இருக்குது. அந்த கல்யாணத்தில் கூட கிருஷ்ணா வந்து சோகமாக இருக்கிறாரு. கண்ணாடி போட்டு கருப்பு கண்ணாடி போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு தன்னுடைய சோகத்தை மறைச்சிக்கிட்டாராம். நாளைக்கு திரும்ப அந்த கல்யாண வீடியோவெல்லாம் பார்க்குறப்போ, இப்போ ஏமாற்றப்பட்ட பெண்கிட்ட பேசுகிறப்போ, பார்த்தியா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை, அது நான் ரொம்ப சோகமாக இருந்தேன், அதே சோகத்தையெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் நான் கண்ணாடி போட்டேன்னு சொல்கிறதுக்காக அந்த கண்ணாடி போட்டிருந்தாரா தெரியல. ஏன்னா இவர் தான் சொல்கிறார் இல்லையா, நான் என்ன தப்பு பண்ணாலும் சரி, எத்தனை பெண்களோடு உடலுறவு வச்சுக்கிட்டாலும் சரி, எத்தனை பெண்ணை நான் திருப்பியும் என்ன பண்ணாலும் சரி, என்னை கட்டிக்கிறவன் ஏற்றுப்பா, என்னை கட்டிப்பான்னு சொல்கிறப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் கூட இன்னும் பல பெண்களோட கிருஷ்ணாவுக்கு அந்த நாட்டம் இருக்கலாம் தானே. அதையும் ஏற்றுக்கிற மனப்பான்மையில் இருக்கிறவங்க தான் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கிறவங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கிருஷ்ணா சொல்கிற விஷயத்துலேருந்து நம்ம எடுத்துக்க முடியுது. இதில் முக்கியமான ஒரு கேள்வி அப்படி என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்காக நான் வர்றேன் அப்படின்னா, 3 வருஷமாக காதலிச்சுட்டு இருந்த அந்த பெண்ணை கிருஷ்ணா கட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தோட
இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கிற பெண் வந்து 1 வருஷமாக தான் அறிமுகமாயிருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது. இது உறுதியாக 3 வருஷமா இல்லை 1 வருஷமாங்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் தான் சொல்லணும். இவங்க சொல்கிறது அடிப்படையில் பார்க்குறப்போ ஏமாற்றப்பட்ட பெண் 3 வருஷமாக கிருஷ்ணாவும் அந்த பெண்ணும் காதலிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இவங்க சொல்கிற ஒரு தகவல். அப்படி பார்க்குறப்போ 3 வருஷமாக ஒரு பெண்ணை கிருஷ்ணா வந்து லவ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கிற பெண் 1 வருஷமாக தான் அறிமுகம். அப்படி இருக்கப்போ கிருஷ்ணா எவ்வளோ மோசம் பண்ணாலும் சரி, எத்தனை பெண்ணோட உடலுறவு வச்சுக்கிட்டாலும் சரி, எவ்வளோ மோசமானவனாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து இந்த விஷயத்த இப்போ 3 வருஷமாக காதலிச்சிட்டு இருக்கிற அந்த பெண் கிட்ட ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு பெண் நினச்சிருந்துருப்பாங்களாம். இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கிற அந்த பெண் வந்து ஒரு பெண்ணை வீழ்த்துறதுக்காக, ஒரு பெண்ணை வந்து ஜெயிக்கிறதுக்காக கிருஷ்ணா வந்து ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்களா? எத்தனை பேர்த்தோட தப்பு பண்ணாலும் சரி, எவ்வளோ மோசமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து உன்னை கட்டிக்கிறேன், ஆனால் அந்த பெண்கிட்ட இருந்து உன்னை பிரித்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், அவகிட்ட இருந்து உன்னை பிரிச்சுட்டு நான் அவகிட்ட ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலையில் வந்து இந்த விஷயம் செஞ்சுருந்துருப்பாங்களா அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வருது. வேற என்ன நோக்கமாக இருக்கும் மக்களே? ஒரு ஆண்மகன் என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, எத்தனை பெண்களோட இருந்தாலும் பரவாயில்ல, நான் கட்டிப்பேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் ஒரு பெண் வர்றதனுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? இதுவாக இருக்கும் இல்லையா ஒரு கேள்வி. அந்த பெண்ணை ஜெயிக்கணும். கிருஷ்ணா வந்து எவ்வளோ மோசமாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவளை எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் பரவாயில்ல, 3 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கிற அந்த லவ்வை பிரித்து அந்த 3 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கிற அந்த பெண்ணை நான் ஜெயிச்சு கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனநிலையாக இருக்கலாம். ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா பணமோ பேரோ புகழோ அது வந்து வேற ஒருத்தர் கட்டிக்கிட்டோம்னா நமக்கு வராது. கிருஷ்ணாவுக்கு வந்து ஏகப்பட்ட பேரும் புகழும் இருக்குது, மாட மாளிகையே இருக்குது. இந்த மாட மாளிகையை அந்த 3 வருஷமாக கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற பெண்ணுக்கு தான் அப்படின்னா அந்த வீட்டுக்கு அந்த பெண் குடி போகக்கூடாது, நான் தான் போகணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையில் அந்த பெண்ணை தோக்கடிக்கிறதுக்காக, அந்த பெண்கிட்ட ஜெயிக்கிறதுக்காக எஸ்கே கிருஷ்ணா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். இதுதான் அதனுடைய காரணமாக இருக்குமா? நமக்குள்ள கேள்வி வருது மக்களே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அல்லது இந்த பேரும் புகழுக்கு எஸ்கே கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பேரும் புகழும் அந்தஸ்து தானாக வந்துடும், வசதியும் தானாக வந்துடும், அதுவாக இருக்குமா? இப்போ எஸ்கே கிருஷ்ணா வந்து எந்த பெண்ணோட உடலுறவு வச்சுக்கிட்டாலும், எந்த பெண்ணோட அசிங்கம் பண்ணாலும் எனக்கு பரவாயில்ல, நான் கட்டிப்பேன் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் என்னவா இருக்கும் மக்களே? எனக்கு அது புரியாம தான் உங்ககிட்ட அந்த கேள்வியை நான் கேட்குறேன். நான் அது வந்து ஒரு பெரிய லவ் அப்படின்னு நினச்சேன். அப்போது இவங்களுக்குள்ள லவ்வே இல்லை அப்படிங்கிறப்போ அது என்னது? இப்போ அந்த பெண்ணும் வாங்க போங்க அப்படின்னு பேசுகிறாங்க, அந்த பெண் மட்டும்தான் அந்த கல்யாணத்தில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. எஸ்கே கிருஷ்ணாவுடைய குடும்பமும் சரி, எஸ்கே கிருஷ்ணாவும் சரி, அதே மாதிரி எஸ்கே கிருஷ்ணாவுடைய மாமனார் மாமியாவும் கூட அந்த கல்யாண நாளில் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு மக்கள் பரவலாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இப்படி இருக்கப்போ இதனுடைய நோக்கம் என்ன? இது உண்மையாகவே காதலா? காதல் இல்லாமல் வேற ஏதாவதா? அல்லது அந்த 3 வருடமாக காதலிக்கப்பட்டிருக்கிற அந்த பெண்ணை ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த போட்டி மனப்பான்மையா? ஒரு பெண்ணுக்கும் நடந்த ஒரு யுத்தமா? மக்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எஸ்கே கிருஷ்ணா வந்து உண்மையாகவே எந்த பெண்ணையும் லவ் பண்ணல அப்படிங்கிறது உறுதியாகவே நமக்கு தெரியுது. ஆனால் எஸ்கே கிருஷ்ணா கல்யாணம் பண்ணியிருக்கிற அந்த பெண் அவங்க பண்ணினது லவ்வா இல்லையா? அது ஒரு பெண்ணை வீழ்த்தணும்னு நினச்ச ஒரு எண்ணமா? இல்லை என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிற லவ்வா? இது எப்படின்னு எனக்கு புரியல. ஆனால் ஒரு காதல் என்ன, ஒரு உண்மையான காதலில் என்ன இருக்கும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் உண்மையான காதலாக இருக்கும். உண்மையான காதல் என்ன அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். ஒரு பெண் ஒரு ஆணை காதலிக்கிறா அப்படின்னா மனசளவிலும் சரி, உடல் அளவிலும் சரி, இன்னொரு பெண்ணை நினைக்கக்கூடாது, இன்னொரு பெண்ணை உடலுறவு வச்சுக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதுதான் உண்மையான காதல். தன்னை மட்டுமே நினச்சி தன்னை மட்டுமே நேசிக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி தான் ஒரு உண்மையான காதல் இருக்கும். ஒரு பையன் ஒரு பெண்ணை உண்மையாக லவ் பண்ணாங்க அப்படின்னா அதே தான். வேற ஒரு பெண்ணை நினைக்க மாட்டாங்க, வேறொரு பெண்ணோட உடலுறவு வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. மனசளவிலும் சரி, உடல் அளவிலும் சரி, அந்த ஒரு பெண்ணை தவிர வேற யாருக்கும் தன்னுடைய உடம்பையும் கொடுக்க மாட்டாங்க, தன்னுடைய மனசையும் கொடுக்க மாட்டாங்க ஒரு ஜென்ஸ். இதுதான் உண்மையான லவ்வாக இருக்கும். அப்படி பார்க்குறப்போ இது உண்மையாகவே லவ் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது இல்லைப்பா இது லவ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இந்த கல்யாணத்துக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன? இது காதலா, காதல் இல்லையா?
எஸ்கே கிருஷ்ணா வந்து நான் எவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டாலும், எத்தனை பெண்ணோட மோசமாக இருந்தாலும் என்னை கட்டிக்கிறவ கட்டிப்பா அப்படின்னு நினைக்கிறது, அந்த பெண்ணை ரொம்ப இழிவாக, கேவலமாக, அசிங்கமாக, ரொம்ப மட்டமாக, அடிமைத்தனமாக நினைக்கிற ஒரு எண்ணமா? என்ன மக்களே, எனக்கு இது புரியல. ஏன்னா இந்த ஒரு வருஷமாக காதலிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பெண்ணுக்கு இப்போ இந்த பங்களா கட்டின அந்த பெண்ணோட பழக்க வழக்கம் இருக்குங்கிற விஷயம் சொன்னதுக்கு பிறகும் கட்டிக்கிறதுனுடைய மர்மம் என்னவா இருக்கும்? நேற்றுக்கு வீடியோவில் நான் போட்ட மாதிரி ஒரு பெண் எஸ்கே கிருஷ்ணாவுடைய மனைவியினுடைய காதல் போய் ஒரு மர்மமான விஷயத்த சொல்லி ஒரு மர்மமான ஒரு சிரிச்சுட்டு போனதுனுடைய அந்த அர்த்தம் என்னவா இருக்கும்? மக்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு உண்மையாகவே இது ஒன்றுமே புரியல. உண்மையான காதல் எப்படி இருக்கும்? இது உண்மையான காதலா? இவங்க 2 பேருமே இப்படி அந்யோன்யமாக இல்லாமல், ரொம்ப நெருக்கமாக இல்லாமல், 3வது மனிதர்கள் மாதிரி, அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி பேசிக்கிறதுனுடைய அர்த்தம் என்னவா இருக்கும்? நீங்கள் என்ன பார்க்குறீங்க? எஸ்கே கிருஷ்ணா உண்மையாகவே அந்த பெண்ணை, கட்டியிருக்கிற பெண்ணை மதிக்கிறாரா, மதிக்கலையா, மட்டமாக நினைக்கிறாரா? அல்லது எஸ்கே கிருஷ்ணா எவ்வளோ மட்டமானவனாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவனை ஏற்றுப்பேன் அப்படின்னு கட்டிக்கிட்ட அந்த பெண்ணினுடைய நோக்கம் என்ன? அவங்களுடைய குணங்கள் என்னவா இருக்கும்? அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? இதெல்லாம் ஒரு மர்மமான கேள்வியாக இருக்குது. அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் பதில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.